World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கோவை நலச்சங்கத்திற்கான ஏவி முடிஞ்சவொடனே நீங்கள் வாழ்த்துறை பேசிடலாங்க. விஸ்வகர்மா ஆசி பெற்ற வாஸ்து மைந்தன், கோவையின் ஆகச்சிறந்த வாஸ்து ஆசிரியர், ஜோதிடம், ராஜநிலை எண் கணிதத்திலும் முத்திரை பதித்து வருபவர், தமிழகத்தின் தலை சிறந்த வாஸ்து நிபுணர்களில் ஒருவர், எளிமையான முறை மற்றும் நேரடியாக வாஸ்து பயிற்சிகளை வழங்கும் அற்புத ஆசிரியர், பாகை முறை வாஸ்துவில் வர்ணஜாலம் படைத்தவர், பல ஆசிரியர்களின் ஆசி பெற்ற நல்ல மனிதர், எளிமை, பொறுமை, சாந்தம், இதுவே இவரது அஸ்திரம். சந்திரனின் 3ஆம் பிறை வணக்கத்திற்குரியது. அதே போல பாலச்சந்தர் ஐயா என்றுமே எங்களுக்கு போற்றுதற்குரியவர். பாகை வாஸ்து நிபுணர் உயர் திரு பாலச்சந்தர் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருமை நண்பர் உயர்திரு வாஸ்து பாலச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குருவாழ்க, குருவே துணை. இன்றைக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மணிகண்டராஜ் ஐயா நான் அதிகமான ஜோதிட வித்யாலயத்தில் படிக்கலை, ஆனால் ஜோதிட வயசில் சின்னவராக இருந்தாலும் ஜோதிட ஞானத்தில் முதல்வனாக இருக்கக்கூடிய திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்கள் ஜோதிட ஞானத்தில் முதல்வனாக இருக்கக்கூடிய ஒரு ஞான பண்டிதனாக இருக்கிறார். மற்ற ஜோதிட வித்யாலயங்களில் அடிப்படை ஜோதிடங்களை படித்திருந்தாலும் பலன் சொல்வதில் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப சுருங்கிய ஒரு காணிக்கையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் துணை பாடங்களாக இருக்கக்கூடிய வர்க்க சக்கரமாகட்டும், அஷ்டவர்க்கமாகட்டும், அதே போன்ற நிறைய விஷயங்களை ரொம்பவும் சுருங்கிய அதாவது அதை ஒரு காணிக்கையாகவே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு காணிக்கையை வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய விஷயத்தில் 1-2 கிளாஸ்களில் ஒரு சில கிளாஸ்களில் நான் பயின்றிருக்கிறேன். அந்த வகையில் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தினுடைய நானும் ஒரு மாணவர் என்பதில் பெருமை கொள்கிறேன். அந்த பெருமை கொண்ட விஷயத்தில் திருமண பொருத்தம் ஐயா கிட்ட நான் படித்தேன். அந்த திருமண பொருத்தத்தில் பருவகாலம் என்ற ஒரு அமைப்பு ஐயா சொல்லி தந்தார். அந்த பருவகால ஜோதிடத்தில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பலன் சொல்கிறேன். அது அன்றாட மனித வாழ்வில் நடக்கக்கூடிய சில விஷயங்களோடு கோர்த்து பலன் சொல்வதில் வெற்றி பெற்றிருக்கேன். திருமண பொருத்தத்தில் எங்கே இந்த பருவகாலம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்தில் சூரியன் 6, 8, 12 இருந்தால் பெண் ஜாதகத்தில் சந்திரன் 6, 8, 12 இல்லாத ஜாதகமாக சேர்த்த வேண்டும் என்பதுதான். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த 6, 8, 12 இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா, சுருக்கமாக 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலேயோ ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் இந்த ஆண் மகன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் போது சூரியனாக மாறுறான் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் ஐயா சொல்லி தந்திருக்காரு. அப்போது இந்த 6, 8, 12 சூரியன் இருந்தால் அவர் ஒரு தகப்பனான பிறகு அவங்க சிரமப்பட போகிறாங்க.
அதனால அந்த ஜாதகருக்கு சேர்த்தக்கூடிய ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் சந்திரன் 6, 8, 12 இல்லாத மாதிரி, ஒரு சக்கரம் கொஞ்சம் நொண்டியாக இருந்தாலும் இன்னொரு சக்கரம் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் அந்த வாழ்க்கை சீராக போகும் என்ற ஒரு கோட்பாடு. அந்த அமைப்பில் ஐயா அதோட அந்த ஒரு 6, 8, 12ஓட சூரியன் சந்திரனோட நிறுத்தாம, ஒரு மனிதன் பிறந்தால் 5 வயது வரையிலும் குருவாகவும், இந்த குரு 6, 8, 12 இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் எது மாதிரியான அமைப்புகளை சந்திப்பாங்க அப்படின்றதோடு சேர்த்து தங்கப்பாண்டியாவுடைய அடிப்படை காரகங்களை ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகமான ரூல் எல்லாம் என் மனசில் ஞாபகமே இருக்காது. ஆனால் ஐயா மாதிரி உண்டான ஆட்கள்கிட்டையும் தங்கப்பாண்டியா மாதிரியான குருமார்கிட்ட இருந்து கிடைச்ச எளிமையான விஷயங்களை சிறப்பாக கோர்த்து பலன் சொல்வதில் இன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதில் என் குருமார்களாக கிடைத்த இவர்களுக்கு நன்றி பாராட்டுவதில் நான் ரொம்பவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த விஷயத்தை நான் அடிப்படையாக என்ன எடுத்துக்கிட்டோம், 12 கட்டத்தில் கூடிய அடிப்படை விஷயங்கள் நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் என்று எடுத்துக்கலாம். ஆண் ராசி, பெண் ராசி இருக்கிறது. அதே போன்று தாது, மூலம், ஜீவன் என்ற விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நாம் இந்த காலபுருஷ தத்துவத்தை எடுத்து அதோடு இணைச்சு அந்த பாவக காரகங்கள், கிரக காரகங்கள், பாவக உறவுகள், கிரக உறவுகளுக்கு இணைத்து பலன் சொல்வதும் போது அது சிறப்பாக வருது அப்படின்றதான். உதாரணத்துக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பருவ காலத்தில் அந்த ஜாதகர் 5 வயதுக்குள்ள அந்த குரு நின்ற இடம் ஒரு நீர் ராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடத்துல 5 வயசுக்குள்ள அவர் ஒரு நீரில் ஒரு கண்டத்தை சந்திச்சிங்களான்னு கேட்கும்போது அது சரியாக வருதுங்க அப்படின்றத எனக்கு கிடைச்ச வருது. அப்போ அந்த 8ஆம் பாவக காரகங்கள் தான் அங்கே வந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, விபத்து, அவமானம், அடை நோய் என்ற போகிறது. அப்போது யூக பேத வர்த்தமான ஸ்ருதியுக்தியோடு நான் பலன் சொல்வதில் நான் ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஜாதகருடைய வயதையும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர்களுடைய அன்றாட வாழ்வில் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களை கோர்த்து நான் பலன் சொன்னால் சிறப்பாக வருது. கூடவே 5 முதல் 12 வயசு வரைக்கும் புதனை வச்சு பலன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புதன் வேற எந்த ரூலுமே வேண்டியதில்லை, தசாபுத்தி எடுக்கிறது இல்லை. 6, 8, 12 இந்த 6, 8, 12 புதன் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்பதற்கு மேலே நாம் தாய் மாமனோட இது 6ஆம் இடமாக இருந்தால் அதுக்கு சார்ந்த பலனை சொல்லலாம், 8ஆம் இடமாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி சொல்லலாம், 12ஆம் இருந்தால் புதுசாக ஒன்றும் ஞாபகம் வைக்க வேண்டியதில்லை, எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அயன சயன போகஸ்தானம் என்ற அமைப்பில் பலன் சொல்லிக்கலாம். 12ஆம் இடத்தில் இருந்தால், 8ஆம் இடத்தில் இருந்தால் அதனுடைய சார்ந்த காரகங்களை தொடர்புகள் சொல்லலாம். 6ஆம் இடத்தில் இருந்தால் நோய், சத்ரு, ருண, ரோக, சத்ருஸ்தானம் இதை சொல்லி நாம் பலன் சொல்வது. அதே மாதிரி 12 வயதிலிருந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த வாலிப காலத்தில் ஆணுக்கு செவ்வாயை வைத்து பலன் சொல்வது, பெண்ணுக்கு சுக்கிரனை வைத்து பலன் சொல்வது. சுக்கிரன் 6, 8, 12 இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு நான் பார்க்கக்கூடிய ஜாதகருடைய வயதை வைத்து அந்த இடத்துல செவ்வாய் சுக்கிரனோடு சேர்க்கக்கூடிய அமைப்புகளோ பார்வையிலோ ஏதேனும் தொடர்புகள் இருந்தால் அந்த வாலிப வயசில் இவங்க எந்த மாதிரியான காதல் வலையில் சிக்குவாங்களா, அந்த காதல் நல்ல ஒரு திருமணத்தில் முடியுமா இல்லை பிரச்சனை முடியுமா, ஓடி போய் திருமணம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நான் பலன் சொல்லக்கூடிய தன்மையில் அந்த அமைப்பு எனக்கு கிடைச்சது. இதை ஐயா ஒரு வகையாக சொல்லி கொடுத்தா என்னுடைய பாணியில் அதில் கொஞ்சம் மசாலாவெல்லாம் சேர்த்து நான் பலன் சொல்கிறேன். அந்த விஷயம் இப்போதைக்கு நல்லா வெற்றி பெற்றுட்டு இருக்கிறது. பெண்ணுக்கு சுக்கிரன் 6, 8, 12 இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். பெண்ணினுடைய அந்த வாலிப பருவத்தில் சுக்கிரன் 6, 8, 12 இருக்குதான். ஆனால் நாம் பார்க்குற ஜாதகருடைய வயசு என்னன்றத அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பலன் சொல்லணும். அப்போ 5 வயசு குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும்போது சுக்கிரன் 6, 8, 12 இருக்குது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு நாம் பலன் சொன்னால் அது சரியாக இருக்காது. அதே போல் அதுக்கு அடுத்த பருவமாக அந்த குழந்தை திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தைக்கு தாயானால் அந்த பெண் சந்திரனா மாறிடுறா. ஒரு ஆண் ஒரு
குழந்தைக்கு தகப்பனாய் மாறும்போது சூரியனாக மாறிடுறான். அந்த அமைப்பில் சூரியன் 6, 8, 12 இருக்கிறதா ஆண் ஜாதகத்தில் இருந்தால், நம்ம சேர்த்தக்கூடிய பெண் ஜாதகத்தில் சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. இது நான் பேசும்போது நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் ஐயா இது ஒரு புதுமையாக இருக்குது. உண்மையாகவே பல அமைப்புகளில் நமக்கு பல முறைகளில் பலன் பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதில் இதுவும் ஒரு பாணி. அந்த அமைப்பை சொல்லி கொடுத்ததில் மணிகண்டராஜ் ஐயா தான் அப்படின்றதுலையும், இன்றைய இந்த ஜோதிட விழாவில் தர்மசாஸ்தாவினுடைய சில பாடங்களை என் ஜோதிட வாழ்க்கையில் பலன் சொல்வதில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த விழா நாயகனாக இருக்கக்கூடிய திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், அவரோடு துணையாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம்.